DTGS கொஞ்சம் ஐம்பத்தா யூடியூப் சேனல்ல இருந்து இப்ப நம்ம சின்னாண்டிக்குள்ளியில இருக்கிற ஒரு கொல்லை பக்கத்துல வந்திருக்கோம். அக்கா உங்க பேர் சொல்லுங்க. இப்ப தேன்மொழி அக்காவை நம்ம பேட்டி காண போறோம். இப்ப இங்க இருக்கிற மாடெல்லாம் ஊசி போட்டிருக்கோம், கரெக்டா கண்ணு போட்டு ஏதாவது சனை பிடிக்குதுங்களா? இப்ப இது எப்படிக்கா அந்த இது மாடெல்லாம் யாருக்கா ஊசி போட்டது? இப்ப நம்ம தான் அதை ஊசி போட்டிருக்கோம், கரெக்டா பிடிக்குது. அந்த கண்ணுக்குட்டி எழுப்பிடுக்க நம்ம போட்டதா கெடா போட்டாச்சு. அந்த கண்ணுக்குட்டி யாருக்கா போட்டது? அதுவும் நம்ம போட்டதுதான். அது கண்ணுக்குட்டி கால கண்ணுக்குட்டியா பொட்டை கண்ணுக்குட்டியா? அது பொட்டை கண்ணுக்குட்டிங்களா? ரைட், ஓகே. இந்த மாடுக்கா? அதுவும் நம்ம போட்டதுதான். அது சனையா இருக்குங்களா? ஓகே. ஒரு டைம்ல டக்கு டக்குன்னு சனை பிடிச்சிருதாக்கா போடுறதெல்லாம்? இல்ல எனக்கா ஒரு டைம்ல போட்டு சனை டக்குன்னு தங்கிடுது. அதே மாதிரி அது கண்ணுக்குட்டியும் போட்டுருது. இது வந்து ஒரு டைம்ல பிடிச்சிருச்சு. ஓகே. அந்த மாடு ஒரு டைம் போட்டோமே, அதுல ஒரு டைம்ல பிடிச்சிருச்சா? இப்ப லாஸ்டா போட்டதுல அதுல பிடிச்சிருச்சு. ரைட், ஓகே. மாடு நல்ல தரமான மாடா இருக்குது. மாடு நல்ல மாடா தான் இருக்குது. நம்ம போட்டது நல்லா அருமையா இருக்குது. இது நம்ம போட்டதுதான். ரைட், ஓகே. நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் கால கண்ணுட்டி ஆயிடுச்சு. இந்த டைம் பாத்துக்கலாம். ஆனா ஒரு டைம்ல அந்த மாடு பிடிச்சிருது. இது பொட்டை கண்ணுட்டிக்கா? பரவாயில்லக்கா. இப்ப நம்ம தான் போட்டோம் இல்லக்கா? நம்ம போட்டா தானே எல்லாமே. ரைட். இங்க இருந்து ஆஸ்பத்திரி எவ்வளவு தூரக்கா உங்களுக்கு? நம்ம இங்க இருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பூச்சத்திரம் போகணும். இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? கொல்லை வழியில பாதை இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம இப்படி வந்தாதான் மெயின் ரோடு தான் போய் போகணும். இப்ப இவங்க வந்து இது என்ன ஊருக்கா? இது சின்னாண்டிக்குழியில இருந்து பூச்சத்திரம்ங்கிற லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆஸ்பத்திரி. அது மட்டும் இல்லாம நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா காடுகாரை தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருக்கும். பாதை கூட கிடையாது. பாதையே வந்து இது பாதை இருக்காக்கா இங்க வர்றதுக்கு? ஆமா, நடப்பாதை மட்டும்தான் இருக்குது. நடப்பாதை மட்டும்தான் இருக்குது. ஆனா இவங்க மாடு வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நம்ம வந்து இதுல இருந்து கரெக்டா இருக்காக்கா? நம்ம வந்து இதுல இருந்து கரெக்டா சனை பிடிக்கிறது, கண்ணு போடுறது அதெல்லாம் கரெக்டா இருக்கா? ஒரு டைம்ல டக்கு டக்குன்னு பிடிச்சிருதுங்களா? ரைட், ஓகே. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து இங்க வர்றதுக்கே கஷ்டமா இருக்கும், நம்ம வந்து பாக்குறது ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டக்கு டக்குன்னு சனியும் தங்கிருதுன்றாங்க. ஒரு டைம்ல பிடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்கள்ட்ட எடுத்த பெட்டி தான். ஏக்கா இதை யூடியூப்ல நாங்க போட்டுக்கலாம்லக்கா? ஓகே. இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாமான்னா யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது DTGS கொஞ்சம் ஐம்பத்தா யூடியூப் சேனல். உண்மை சேனல் தான். உண்மை மட்டும் தான் பேசுவோம். இதை நம்ம போட்டுக்கா நம்ம போட்டு தான் பிடிச்சது. கரெக்டா இந்த மாடு நம்ம போட்டு தான் பிடிச்சது. அது போட்ட கண்ணுட்டி போட்டிருக்க. அந்த மாட்டை காமிக்கா? இதுவும் நம்ம போட்டு தான் பிடிச்சது. இந்த மாடும் நம்ம போட்டு தான் சனவு பிடிச்சது. அது வந்து கால கண்ணுட்டிங்களா? கால கண்ணுட்டி. இப்ப அந்த மாடு நம்ம போட்டு தான் பிடிச்சது. அப்படியே அது பக்கத்துல வந்து நின்னுக்கா. இப்ப இந்த மாடு நம்ம தான் ஊசி போட்டோம், கரெக்டா சனை தங்கிருச்சு அப்படிங்கிறத இவங்களே இது பதிவு பண்ணிட்டாங்க. நீங்க மாட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்ல அருமையான மாடா தான் இருக்குது. நல்ல ஜாதி மாடு. சூப்பரா இருக்காக்கா. மாடெல்லாம் நல்லா இருக்காக்கா. ஆனா நம்ம போட்டு உருவாக்குனது தானே எல்லாமே. இப்ப நம்ம போட்டு உருவாக்குன மாடு தான் இது எல்லாமே. நம்ம கடந்த 20 வருஷத்துக்கு மேல இங்க பணிபுரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால ஏகப்பட்ட பேரு நம்மள்ட்ட நல்லா பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய நீங்க வீடியோல பாக்கலாம். அதுல இவங்களும் ஒருத்தர் தான். இவங்க பேரு தேன்மொழி. சின்னாண்டிக்குழி எனக்கா? சின்னாண்டிக்குழி. ஆனா இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம். நாங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணதான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கண்டெய்னர்ல நாங்க எல்லாமே எடுத்துட்டு வந்துடுவோம். ஸ்ட்ரா இது எல்லாமே எடுத்துட்டு வந்துருவோம். அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு மாடெல்லாம் பெருகி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய பேத்துக்கு நாங்க சேவை செய்ய காத்திருக்கோம். நீங்க எங்களை அணுகவும். உங்கள் கோவிந்தராஜ், DTGS கோவிந்தராஜ் ஐம்பத்தா. மாடு வந்து நல்ல தரமான மாடு. ஊசி போட்டு உருவாக்குனது நல்லா இருக்குது. இது இப்ப போடுற கண்ணுட்டி சூப்பரா இருக்கும். இதுல இருந்து அவங்க வீட்டுலதான் இது இடம். இந்த பக்கத்துல நம்ம அந்த மாடை பார்த்துட்டு வந்த இடத்துல தான் இருக்கேன். தேன்மொழி அக்கா பண்ணையில இருந்து தான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கலாம். இங்க யாரும் வர முடியாது. இங்க எல்லாமே லாங் தூரம் டிஸ்டன்ஸே தூரமா இருக்கும். பாருப்பா நம்ம வந்த பாதையும் பார்க்கலாம். எல்லாமே காட்டு வழி பாதை தான். இது எல்லாமே காட்டு வழி பாதை. இந்த பாதையில தான் நம்ம நடந்து வரணும். கண்டெய்னர் பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு
டிடிஜிஐ சேனல் ஜி கோவிந்தரா எப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.